ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பத்மா கேமிங். இன்றைக்கி நடுவில் கேம் விளாடாமல் ராப்ளெக்ஸ் எப்படி விளாட்றதுன்னு தான் பார்க்க போகிறோம். ராப்ளெக்ஸ் ஏற்றிட்டு விளாட தெரியாதவங்க இதை பார்த்து கற்றுக்கலாம். இப்போ ராப்ளெக்ஸில் இத்தனை கேம்ஸ் இருக்கும். நம்மளுக்கு எந்த கேம் பிடிக்குதோ அந்த கேமுக்குள்ளே நம்ம போய்க்கலாம். ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு அப்டேட் கொடுக்க சொல்லிக்கிட்டே இருக்கும் கொஞ்ச நாளுக்கு. நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு 3 அப்டேட்க்கு அப்புறம் எங்களுக்கு செலக்டுன்னு காட்டுது பார்த்தீங்களா? செலக்டுன்னு காட்டினா தான் நல்லாயிருக்கும். ஒருவேளை அது உங்களுக்கு செலக்டுன்னு காட்டாமல் கிட்ஸுன்னு காட்டுச்சுன்னா ஏதோ ஒரு பிரச்சனைன்ற மாதிரி இருக்கும். எனக்கு செலக்டட் காட்டிடுச்சு. அதாவது நம்ம உள்ளக்கு போகும்போதே நம்மளோட இந்த பேர் அதெல்லாம் கொடுக்கும்போதே நம்ம ஒழுங்காக கொடுக்கணும். அது கொடுத்தீங்கனாலே போதும். இப்போ யாருக்காவது ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கணுன்னா இதை வச்சு கொடுத்துக்கலாம். இவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. நான் அப்படிலாம் கொடுக்கல. ஸ்கேன் QR கோடை மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு என்னென்னு நீங்கள் ஸ்கேன் QR கோடு கொடுக்கலாம். இப்போ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் மை கியூஆர்னு ஒன்று இருக்கும். அதை அமுக்குனீங்கன்னா கூட அவங்க உங்கள் இதை பார்த்து ஸ்கேன் பண்ணிக்க முடியும். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்க முடியும். உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வேணாலும் நீங்கள் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ இவங்க ஒரு கேம் விளாண்டுட்ருக்காங்க பார்த்தீங்களா, பிஸ்டல் அரேனான்னு. அந்த ஜாயின் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே கூட நம்ம போய்க்கலாம். இப்போ வெளியே என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷனில் அவங்க நம்மளுக்கு கேமில் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதைத்தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் இது நம்ம ஃபோனில் ஆன்லைனில் இல்லாதப்போ கொடுத்துருக்கனால நம்மளுக்கு அதெல்லாம் காட்டலை. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி அவங்க பேர் தெரிஞ்சால் கூட நம்ம இப்படி போட்டுக்கலாம். நான் சும்மா ஜெனின்னு அனுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், இதில் ஏகப்பட்ட ஜெனி இருக்குது. இப்போ நம்மளுக்கு தேவையானவங்களுக்குலாம் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம். அந்த பக்கத்தில் ப்ளஸ்ன்னு கொடுக்குது பார்த்தீங்களா? நீங்கள் அதை கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் போயிடும். அவங்க அக்செப்ட் கொடுத்தாங்களோ டிக்ளீன் கொடுத்தாங்களோ, அக்செப்ட் கொடுத்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸில் அவங்களும் சேர்ந்துக்குவாங்க. டிக்ளீன் கொடுத்தீங்கன்னா அவங்க சேர மாட்டாங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கேம்ஸ் சர்ச் பண்ணணும்னா இந்த ப்ளஸ்க்குள்ளே வெளியே இருக்க ப்ளஸ்க்குள்ளே போய் இப்போ நம்மளுக்கு பிளாக் பிங்க் கேம் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிளாக் பிங்க் கேமுன்னு போட்டு உள்ளே போய்க்கலாம். இப்போ பார்த்திங்களா இத்தனை கேம்ஸ் வந்துருச்சு. நம்மளுக்கு எந்த பிளாக் பிங்க் கேம் வேணுமோ அதை நம்ம தேடி போய் விளாண்டுக்கலாம். இதில் ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கும். நீங்கள் கேம்ஸ் உருவாக்கினாலும் உருவாக்கலாம். பார்த்திங்களா இப்போ ஹோம்குள்ளே போனால் ஹோமுன்னு காட்டும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய்க்கலாம். எனக்கு கண்டினியூன்னு காட்டுது பார்த்தீங்களா, இதனால் நான் ஏற்கனவே விளாண்ட கேம்ஸு. இதில் நான் மறுபடியும் விளாண்டுக்கலாம். அப்படின்னா நம்ம விளாண்டதுலே போய் தேடி எடுத்துக்கலாம். இது எல்லாமே நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி விளாண்ட கேம்ஸ்லாம் இருக்குது. யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விளாண்ட கேம்ஸ்க்கெலாம் கூட இருக்கும். நம்மளுக்கு எந்த மாதிரி கேம் விளாண்டுக்கிட்டே இருக்கமோ அந்த மாதிரி இது கூட முன்னாடி கூட வரும். நம்ம விளாடாத கேம்ஸுமே வரும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கும். ஹாரர் கேம்ஸ் கூட இருக்கும். இப்போ இந்த அவதார்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவதார்ஸ்க்கு நம்மளுக்கு ராபக்ஸ் வேணும். ராப்ளெக்ஸ் கிடையாது, ராபக்ஸ். நம்ம அதுக்கு உண்மையான மணி கொடுத்து இந்த ராபக்ஸை வாங்க முடியும். ஃப்ரீ அவதாருமே இருக்குது மக்களே. இப்போ இதுக்குள்ளே நான் அந்த பையன் விளாட்ற கேமுக்குள்ளே போகணுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி காட்டும். நம்ம ஜாயின் கொடுத்தோம்னா அந்த கேமுக்குள்ளே நம்ம போயிடலாம். பட் நான் இருந்தாலும் கொடுக்கல. அதே வியூ ப்ரொஃபைல் கொடுத்தோன்னா இப்படிலாம் வரும். இவங்க இந்த பொருளெல்லாம் வாங்கியிருக்காங்க வச்சுருக்காங்கன்ற மாதிரி காட்டும். ஜாயின் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே கூட போக சான்சஸ் இருக்குது. பார்த்திங்களா எத்தனை கேம்ஸ் இருக்குன்னு. இப்போ கண்டினியூ கேம்ஸ்லேயே நம்மளுக்கு பிடிச்சதுனா கூட போய்க்கலாம். பட் அது நம்ம இப்போ நான் பாதியில் விளாண்டுட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதை போய் தொட்டுட்டேன். பாதியில் விளாண்டுட்டேன், வெளியே போயிட்டேன். இப்போ மறுபடியும் அந்த கேமை நான் ஸ்டாப் பண்ணி ஆரம்பிக்கணும், அது முடியாது. முதல்ல தான் வரும். இப்போ நான் எஸ்கேப் கார்னிவல் கேம் விளாண்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், நான் அந்த கேமுக்குள்ளே போகணுன்னா போகலாம். கொஞ்சம் சவுண்டை குறைச்சிக்கலாம். பார்த்தீங்களா, அதாவது நம்ம கூட யாரெல்லாம் ஜாயின் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் காட்டும். நம்மளுக்கு ஏற்றாப்படியே ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ரொம்ப ஜூம் பண்ணணும்னா அந்த விரலை வச்சு கொஞ்சம் இப்படி பண்ணணும். இப்போ ஜிம்கிட்ட பேசிட்டு உள்ளே போகலாம். எனக்கு இது ஒழுங்காக விளாடாதனால நான் இப்படி வச்சுக்குவேன். இப்போ நான் தில்லுமுள்ள வேலை பார்க்கறனால கூட பார்த்துக்கலாம். அவங்களுக்குள்ளே குழி நம்ம சுற்றி கூட போய்க்கலாம். இப்போ உள்ளே போனோம் அப்படின்னா கூட போய்க்கலாம். ஆனால் ஒரு சில இடத்துல மட்டும் நம்மளால் போக முடியாது.
சில கேம்ஸ்க்கு வந்து ராபக்ஸ் கேட்கும், அதுவும் ஒரு சில கேம்ஸுக்கு. இப்போ நான் வந்து இதை வந்து விளாட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் குதிச்சுக்கிட்டே அந்த குதிக்கிற பட்டன் கொடுத்தேன்னா குதிச்சுக்கிட்டே மட்டும்தான் இருக்க முடியும். இப்போ நான் வந்து குதிக்கிற கட்டன் கொடுத்துட்டு அந்த போகிறதுக்கு அந்த இதையுமே வந்து நான் வந்து அமுக்குனா தான் வந்து போக முடியும் மேலே. இப்போ நான் வந்து செத்து போயிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பாயிண்ட் ஒரு இடத்துல இருந்துச்சு பார்த்தீங்களா, அதே இடத்துல நம்மளை வந்து விட்டுரும். நம்ம ஜம்ப் பண்ணும்போதே அந்த இதையும் அப்படியே போகிறதுக்கும் சேர்த்து கொடுத்தா தான் நம்மளால் அடுத்ததுக்கே போக முடியும். இப்போ நான் வந்து இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே போய் நான் வந்து இப்போ யாருக்குனாலும் இன்வைட் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஈகிள் 1 2 3 கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ சும்மா யாருக்குனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். அவங்க வந்து ஜாயின் கொடுத்தாங்கன்னா நம்ம இதில் வந்து வந்துடுவாங்க, அதாவது நம்ம சர்வரோட இதில். இப்போ இதில் வந்து ஏகப்பட்ட தடவை சர்வர் இருக்கும் மக்களே. இப்போ என்னோடய சர்வரில் வந்து யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் என்னோடய சர்வரில் இருக்காங்க. இவங்களுக்குலாம் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும்னாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ராப்ளாக்ஸ் வந்து காசு கொடுத்தா தான் விளாட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, காசு கொடுக்காம கூட விளாண்டுக்கலாம். இப்போ அந்த இதுக்குள்ளே போய் நான் வந்து என்னோடய எமோட்ஸ்குள்ளே போகிறேன். எமோட்ஸ்குள்ளே போய் என்கிட்ட வந்து இத்தனை எமோட்ஸ் தான் இருக்குன்னா அத்தனை எமோட்ஸ் மட்டும்தான் போட முடியும். இப்போ ஸ்விட்ச் அவதார் கொடுத்தா என்கிட்ட வந்து இப்போ நோ அவதார்ஸ் அவைலபிள்னு காட்டுது. இதுக்கு மேலே இது வந்து எனக்கே தெரியாது. இப்போ நம்மளுக்கு என்ன எமௌண்ட் போடணும்னாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இதெல்லாம் இருந்தாலும் தேவையில்லாதது தான். இன்வென்டரி நம்மகிட்ட ஒன்றும் இல்லை. மியூசிக் தொட்டால் த ஆடியோ பிளேயிங் இஸ் அன்வெரிஃபைடு ஏதோ காட்டுது மக்களே, ஒன்றும் புரியல. நம்ம வந்து இந்த இவங்களை வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் சிம்பிளை தொட்டாலே போதும். நான் வந்து கேம் விளாட்றேன் பாருங்கள், நேராக போயிட்டு கரெக்டாக திரும்பணும். இது வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து விளாட்றேன். இதே வந்து இதுக்கப்புறம் வந்து ஃபுல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த கேமே நம்ம ஃபுல்லாக விளாண்டு அப்லோட் பண்ணிடலாம். இது இருந்தாலும் ஒவ்வொரு கேமும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட போகலாம். இந்த கேமே பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே விளாண்டுருக்கேன். 1 மணி நேரம் கிட்டத்தட்ட போச்சு மக்களே. நம்மளோட கசின்ஸ்லாம் விளாண்டோம். இப்போ நான் வந்து ரீஸ்பான் கொடுத்தேன் அப்படின்னா நான் ரீஸ்பான் கூட போயிடலாம். செத்து போய் பார்த்தீங்களா, இப்போ செக் பாயிண்ட்டுன்னு நம்மளுக்கு ஒரு இடம் காட்டுச்சுல, அங்கே போயிடும். இப்போ நம்ம வந்துட்டோமா, அடுத்து போனாலும் போய்க்கலாம். இப்போ நான் வந்து இதில் வந்து லீவ் கொடுத்தாலும் போய்க்கலாம். வெளியே போகணுன்னா இப்படி பண்ணலாம். இப்போ பாருங்கள், மறுபடியும் அந்த வெளியே இருக்க ஸ்பேஸை தொட்டாலே நம்ம வந்து வெளியே போயிடலாம். லீவ் கொடுத்து வந்து வெளியே வந்தாச்சு. நம்ம வந்து அப்படி தான் வெளியே வர முடியும் இந்த ராப்ளாக்ஸை விட்டு. இப்போ அவதார்ஸில் வந்து நம்மளுக்கு தேவையான அவதார்ஸ்லாம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ராப்ளாக்ஸ் தேவைப்படும். ராப்ளாக்ஸ் இல்லாமல் வாங்க முடியுமா, என்கிட்ட வந்து இந்த மாதிரி காசுலாம் கொடுத்து என்னால் வாங்க முடியாது அப்படின்னு சொன்னிங்கன்னா வந்து உங்களுக்கு ஃப்ரீ ராப்ளாக்ஸ், அதாவது ராப்ளாக்ஸே இல்லாமலாம் சில அவதார்ஸ் இருக்குது. அது வந்து உங்களுக்கு வந்து அப்படி வேணும்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஃப்ரீ ராப்ளாக்ஸ்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாம் வந்து அடுத்த வீடியோவில் வந்து அதை வந்து பார்த்துக்கலாம். இப்போ இத்தனை இது இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நான் வந்து கிராணி கேம் கூட இதெல்லாம் இருக்கும் மக்களே. இப்போ பாருங்கள், கிராணி கேமும் வரும். கிராணின்னு போட்டிங்கன்னா அந்த அவதார் கூட வரும். அவங்க அந்த கிராணின்னு பேர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட அந்த இதுவுமே வந்து காட்டும். இதெல்லாம் வந்து கிராணி கேம்ஸு, இதெல்லாம் வந்து கிராணியோட அவதார்ஸ் மக்களே. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராணியோட இது அவங்க பேர் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இத்தனை கேம்ஸ் இருக்கா. இப்போ ஹோம்குள்ளே போனீங்கன்னா அந்த ஹோம் ஆப்னாலே நீங்கள் வந்து போயிடலாம். இப்போ சார்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா டாப் ட்ரெண்டிங் இப்போ இந்த ராப்ளெக்ஸில் வந்திருக்க ட்ரெண்டிங்கான கேம்ஸ்லாம் வந்து இந்த டாப் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அப் அண்டு கம்மிங் அப்படின்னு கொடுத்துருக்கா. இதில் நம்ம ஏதாவது கேம் தொட்டாலும் உள்ளே போய் விளாண்டுக்கலாம். இப்போ டாப் பிளேயிங் நவ் அப்படின்னு கொடுத்துருக்கீங்களா, அந்த கேமில் வந்து இப்போ வந்து டாப்பாக அதாவது இப்போ வந்து மக்கள் வந்து எந்த கேம் வந்து நிறைய விளாட்றாங்கன்னு காட்டும். இது வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஃபன்னாலாம் இந்த மாதிரி நிறையா இருக்கும். தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. இப்போ வந்து வெளியே வந்துட்டோம். ராப்ளாக்ஸ் இல்லாமல் நல்லா நம்மளுக்கு வந்து இதுக்கு வந்து காசு கட்டணுமான்னு கேட்டால் தேவையில்லை, சுற்றிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இதுக்குமே வந்து அப்டேட் கொடுக்க சொன்ன மக்களே. நீங்கள் வந்து அந்த ஒவ்வொரு இதுக்குமே வந்து அப்டேட் கொடுக்கணும். கொடுக்கலன்னா அந்த கேம்குள்ளேயே உங்களால் போக முடியாது, பார்த்துக்கோங்க. அப்டேட் கொடுக்குறதுக்கு காசு தேவைன்னு கேட்டால் கிடையாது, நெட்டு மட்டுமே போதுமானது.
அது மட்டும் இல்லாமல் ராப்ளெக்ஸ் வந்து நெட்டு கேம் மக்களே, நெட்டு கேம். அதை வந்து நான் வந்து முன்னாடியே வந்து சொல்லிடுறேன். நெட் இருந்தால் தான் இந்த ராப்ளெக்ஸ் வந்து நம்மளால் வந்து விளையாட முடியும். இப்போ நம்ம வந்து எந்த கேம் போனாலும் போய்க்கலாம். இப்போ பீஸா கேம் வந்து இருக்கானா, அந்த இது கொடுத்தோன்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணலாம், ஜாயின் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளாட்லாம். கிரியேட் ப்ரைவேட் சர்வர் அந்த இதுலேயே நம்ம மட்டும் விளாண்டுக்கலாம். ஆனால் அது கிரியேட் இடமும் கேட்குது. நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியாத மக்களே. டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, விஐபி பண்டில்லாம் வந்து இருக்குது. ஆனால் அதுக்கு 800 ராப்ளெக்ஸ் அப்படின்னு பார்த்தா ரியல் மணிக்கும் ஒரு 800 ரூபாய் கேட்கும் மக்களே. 800 ரூபா அதுக்கும் மேலேயே கேட்கலாம். சரிங்களா, இப்படி இருக்கா. இது டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே நிறையா இருக்கும். நம்ம இதெல்லாம் எதுவும் நோண்ட வேண்டாம் மக்களே. ஏதாவது ஆயிடுச்சா நம்ம அசாக வாங்கணும். ஃபேவரட் கொடுத்தா கூட நம்ம வந்து போயிடலாம். ஃபேவரட் ஆகிடும் அந்த கேம் வந்து. இப்போ வந்து ராப்ளெக்ஸ்குள்ளே போயிருக்கோமா, ராப்ளெக்ஸ் வந்து நம்மகிட்ட வந்து ஒன்று கூட கிடையாது. நம்ம வந்து ராப்ளெக்ஸ் வாங்கினாலும் இது மூலியமாக வந்து வாங்கிக்கலாம். இந்த 50 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ கிஃப்ட் கார்டு வந்து பயன் கொடுத்தா இதுக்குள்ளேயே போகுது மக்களே. வேணாம், நம்மளுக்கு இது வேணாம், க்ளோஸ் கொடுத்து வெளியே வந்துடலாம். இதெல்லாம் வந்து இருக்குது மக்களே. நம்மளுக்கு இதுலேருந்து கூட ராப்ளெக்ஸ் வாங்கிக்கலாம். எங்கே போய் வாங்கன்னு தெரியலன்னா இதில் கூட ஃபோன்பே அந்த மாதிரி கூட பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கும். நம்மளுக்கு தேவையானது எல்லாத்தையுமே வாங்கிக்கலாம். நம்ம வாங்க முடியாது, விளாட தான் முடியும். இப்போ இவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ், இவங்களாம் வந்து ஆஃப்லைனில் இருக்காங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா அவங்க வந்து ஜாயின் அதாவது இப்போ வந்து அவங்க எப்போயோ வந்து கேமுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து இப்போ அந்த கேமை வந்து விளாடணும் அப்படின்னா அந்த ஜாயின் கொடுத்தாலும் அதுக்குள்ளே போயிடலாம். இது வந்து பிசியில் தான் விளையாட முடியுமான்னு கேட்டால் கிடையாது, ஃபோன்லேயே விளையாட முடியும். அதுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம ஏற்றணும். ராப்ளெக்ஸ்ன்னு போடுறேன் பாருங்கள், இப்போ வரும். ராப்ளெக்ஸ்ன்னு போட்டிங்கனாலே வந்துடும். வந்துருச்சு பாருங்கள். இதை நான் வந்து ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா அப்டேட் கேட்கும். அப்டேட் கொடுக்கலாம் நம்ம. இது வந்து என்னென்னா ராப்ளெக்ஸ் ஏற்றணும்ல இந்த மாதிரி வந்துடாது மக்களே. நீங்கள் வந்து ராப்ளெக்ஸ் ஏற்றி அதுக்கு வந்து உங்கள் பேர் வந்து இது பண்ணணும், உங்கள் ஃபோன் லாக்லாம் வந்து இது பண்ணணும். இது வந்து செக்யூர்டான ஆப்பான்னு கேட்டிங்கன்னா செக்யூர்டான ஆப்பு தான். இதை வந்து நம்ம வந்து பக்காக்கணும், ஏதாவது பண்ண போகிறேன், இதுலேருந்து காசை வந்து இது ஹேக் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஐடியவே வந்து பிளாக் பண்ணி விட்ருவாங்க. பார்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் ஏற்றுனோன்னே வந்து உங்களுக்கு வந்து உங்கள் பேர் இந்த மாதிரி மட்டும்தான் கேட்கும். பேர், உங்கள் பர்த்து, அதாவது என்ன சொல்கிறது, பர்த் நம்பர் அதெல்லாம் வந்து கேட்கும். அது வந்து ஏறட்டும், அது வரையும் நம்ம வந்து போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அப்டேட் வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து கொடுத்துக்கிட்டே தான் நம்ம இருக்கணும். சரி, இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் ராப்ளெக்ஸில் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து அவதார்ஸ் வந்து நான் வந்து ஃப்ரீயாக வந்து எடுக்கணும்னா ஃப்ரீ அவதார்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து உங்களுக்கு வந்து அவதாருக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து போட்டுடலாம். அவ்வளோதான். இந்த ராப்ளெக்ஸ் வந்து ரொம்பவுமே கஷ்டமான கேம்லாம் கிடையாது. பாய். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நான் மிஸ் பண்ணுவேன். நீங்களும் ராப்ளெக்ஸ் ஒரு கஷ்டமான கேமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் ஏற்றி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் விளாடுங்க. ப்ளீஸ் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். அவதார்ஸ் என்ன ஃப்ரீ அவதார்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை வீடியோவாக போட்டுடுறேன்.